விருதுநகர் பன் பரோட்டா, சிக்கன் பள்ளிப்பாளையம் கிரேவி, ஸ்பெஷல் பன் தோசை. வஞ்சரம் ஃபிஷ் வந்து 60 கிலோ எடுத்துட்டு வந்திருக்கோம். மட்டன் சாப்ஸ் வந்து 60 கிலோ வாங்கியிருக்கோம். ப்ரான் கீ ரோஸ்ட் வந்து ஒரு 20 கிலோ வாங்கியிருக்கோம். அப்புறம் சிக்கன் பிச்சு போட்டவர்களுக்கு வந்து 40 கிலோ போன்லெஸ் வாங்கியிருக்கோம். எல்லாமே இப்போ போன்லெஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சிக்கன் கிரேவிக்கு அதுக்கு தனியாக ஒரு 30 கிலோ போட்டிருக்கோம். அதுபோல் பிரியாணிக்கு வந்து 65 கிலோ போட்டிருக்கோம். 50 கிலோ ரைஸ் போட்டு 75 கிலோ மட்டன் போட்டு 600 பேருக்கு பண்ணுறோம். விக்ரம் சாரோட வைஃப் மெனு வந்து சைலஜா மேடம் தான் கொடுத்தாங்க. இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. கருவேப்பிலை வஞ்சரம் தவா ஃபிஷ் ஃப்ரை. யூஷுவல் ஃபிஷ் ஃப்ரை மசாலா மாதிரி இல்லாமல் நம்ம கருவேப்பிலையை வந்து ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி அந்த மசாலாவில் ஆட் பண்ணி அதில் வந்து ஃபிஷ் மேலே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்ல போட்டு. இப்போது சக்ஸஸ் மீட்க்கு வந்தோம். விக்ரம் சார் அவங்க எல்லாரும் சேர்ந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. வி ஆர் வெரி ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட் அபவுட் த சர்வீஸ். எல்லாத்தையும் ரொம்ப லைக் இட் இஸ் வெரி கேஷுவல், ரொம்ப ஃபார்மலாக ரொம்ப இதாக இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணோம். அண்ட் த ஃபுட் இஸ் வெரி குட். திருப்தியாக சாப்பிட்டோம். படம் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சோ அந்தளவுக்கு திருப்தியாக சாப்பாடு போட்டு அமைச்சது. இன்னும் வி ஆர் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் த ஃபுட். வணக்கம், என்னோட பேர் சித்ரா நாகராஜன். நான் தங்கரன் படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கிறேன். விக்ரம் சார் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ் மீட் வந்து வச்சிருக்கிறாரு. படத்தில் நடித்த எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நாங்கள் வந்திருக்கோம். ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர், வேற லெவலில் இருந்தது. ஒரு ஹீரோ அவரோட சொந்த கை காசு போட்டு எல்லாருக்குமே ஒரு விருந்து கொடுக்குறாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஹீரோ எங்களுக்காக பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சர மீன் ஃப்ரை, மட்டன் பிரியாணி, டெசர்ட்ஸும் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஸ்பெஷலாக இளநீ பாயாசம் ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ தயிர் சாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. தயிர் சாதம் நான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன்னா ஃபுல் தயிர் சாதமே சாப்பிட்டுருப்போம் போல. எத்தனை ஐட்டம் இருந்திருக்கும் தெரியல, எண்ணெயில் நிறைய இருந்தது. வந்துட்டே இருந்தது. தயிர் சாதம் வந்தது, சாம்பார் சாதம் வந்தது, ரசம் வந்தது, அப்பளம் வந்தது, வந்துட்டே இருந்தது. என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே சாப்பிடவே முடியல. சூப்பராக இருந்தது. அவர் என்னன்னா ஞாபகம் வச்சிருக்கிறாரு. எவ்வளோ க்ரௌடு இருந்தாங்கன்னா எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் இண்டிவிஜுவலாக சார் வந்து ஞாபகம் வச்சிருக்காரு. அதுவே சந்தோஷமாக தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது எல்லாமே. ஃபுட்டு ஆக்சுவலாக வந்து எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்டு முடிக்க முடியல. ஸோ ஃபுட்டோட டேஸ்ட்டாக இருக்கட்டும், அந்த குவாலிட்டியாக இருக்கட்டும், அந்த குவான்டிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுவும் விக்ரம் சார் வந்து எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான் வந்து சாப்பாடு பரிமாறினார். ஸோ இந்த பார்ட்டி அரேஞ்ச் பண்ணது வந்து அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லாருக்குமே. நார்மல் ஒரு மீட்டப், ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி இல்லை, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கல்யாண விருந்து மாதிரி இருக்குது அப்படின்ட்டு.